வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா முத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அம்மா வர சொன்னாங்களே நம்மள. கிறிஸ்டியானும் பார்த்த மாரி ஆயிடும். அதுமாரி அவங்க வீடும் பார்த்த மாரி இருக்குமே அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "ஆமா மீனா, சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "சரிங்க, அவங்க வீடு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "அதுவா பார்த்துக்கலாம் மீனா. யாருக்காச்சும் கேட்டா சொல்லப் போறாங்க. வா நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறாங்க. இருந்தாலும் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆனாலும் அவங்க ஏதோ முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அவங்க ஒரு ஷாக்கு. இன்னும் இவங்க வீட தேடி வந்துட்டாங்க. இப்போ ரோஹிணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அவ வேற வரேன்னு சொன்னாலே, இப்ப வந்துட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. "என்னம்மா, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க எங்கள கூப்பிடவே மாட்றீங்களே" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, வாப்பா, வா தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி 2 பேருமே போறாங்க. போன உடனே கிறிஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா, எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிறிஷ் சொல்றாங்க, "நல்லா இருக்கேன். நீங்க வாங்கி குடுத்தீங்களே சாக்லேட், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க கிறிஷ். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப என்ன பண்றது? ரோஹிணி வேற வரேன்னு சொல்லியிருந்தாலே, வந்தான்னா கண்டிப்பா மாட்டிடுவா. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முத்து கேட்கறாரு, "என்னம்மா, என்ன ஒரு மாரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "என்னப்பா தம்பி, நான் தான் உங்கள வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா சொன்னாங்க, "என்னம்மா, நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொல்லி இவரு சொன்னாரு. அதனால தான் நாங்க தேடி புடிச்சு கண்டுபிடிச்சு வந்தோம்மா. இல்ல நான் வந்திருக்க மாட்டோமே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "இல்லப்பா, இனிமேட்டு நீங்க வராதீங்க. தேவையில்லாம கிறிஷ் வீட்ல பேசுற வேலை வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து கேட்கறாங்க, "ஏம்மா, ஏன் என்னாச்சு? இப்போ ஏன் ஒரு மாரி பேசுறீங்க? இப்படிலாம் பேச மாட்டீங்களே, என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்லப்பா, கிறிஷ தத்தெடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அந்த ஒரு கோவம் தான். இருந்தாலும் நீங்க வந்து பார்க்காதீங்க. எங்க வீட்டுக்குலாம் வராதீங்க. கிறிஷுக்குலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து, "என்னம்மா, நாங்க என்னம்மா பண்ணோம்?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பேசுறாங்க. இது கேட்ட உடனே, ஐயோ, இந்த தம்பி ரொம்ப பாவம். இந்த கல்யாணினாலேயே உங்கள ரொம்ப திட்ட வேண்டியதா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. "சரி தம்பி, நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க கிச்சனுக்கு போறாங்க. போன உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? வந்தேன்னா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பெல் அடிக்கிறாங்க. இது கேட்ட உடனே கிறிஷ், "ஐ, அம்மா வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "என்னது, அம்மாவா? என்னம்மா, உங்க அம்மா இன்னைக்கு வராங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா ஆமா தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ, ரொம்ப நல்லதா போச்சு. நானும் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நாங்க ஒரு வழியா பார்த்துருவோம் போலயே" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஓப்பன் பண்றாங்க. அது பயந்துட்டு ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணும்போது அங்க வித்யா இருக்காங்க. "என்ன வித்யா, நீங்க என்ன எங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அது 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 மீனா, நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் கேட்கணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, "அதுவா மீனா, ஒண்ணும் இல்ல. இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அப்பதான் அப்படியே வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "ஓ, போற வழியிலலாம் எல்லா வீட்லயும் போயிட்டு பெல் அடிச்சுட்டு போ வேண்டியது உன் வேலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஐயோ முத்து, அப்படி இல்ல முத்து. இவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்களே, பார்த்துருக்கேன். அதனால தான் ரோட்ல நேத்து பார்த்தேன். பார்த்த உடனே வீடு இங்கதாம்மா இருக்கு. வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் முத்து நாங்க வந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து கேட்கறாங்க, "என்னது நாங்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். "ஐயோ இல்ல முத்து, நானு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி. ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே" அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட முத்து சொல்றாரு. நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, வித்யாவும் தான் வந்திருக்காங்க. இவங்களோட செப்பல் பார்த்த உடனே, ஆஹா, முத்து, மீனா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டு தான் வித்யாவ மட்டும் ரோஹிணி அனுப்பி வச்சிருக்காங்க. பார்த்தா ரோஹிணி வந்து வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாங்க, "சரி, சரி வித்யா, நீ பேசிட்டு போ. டைம் ஆகுது. நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி, "அம்மா, நான் வரேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. வெளியில வந்தா ரோஹிணி கண்டிப்பா மாட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.